என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசி. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி திரு கிருபாகரன் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பல்வேறு வினாக்களை இன்றைக்கு விடுத்திருக்கிறார். குறிப்பாக சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நஷ்ட ஈடு கோரி தொடர்ந்த வழக்கு ஒன்றில் விபத்துகள் அதிகரிப்பதற்கு காரணம் மதுக்கடைகளை திறந்திருப்பதுதான். தமிழ்நாட்டில் குடிநீர் தட்டுப்பாடு ஆங்காங்கே ஏற்படுகிறது, பல கிராமங்களில் இருக்கிறது. ஆனால் சாராயமோ வெள்ளமாக சாலைகளில் பாய்கிறது. இந்த வருமானத்தை நம்பித்தான் அரசாங்கம் இருக்க வேண்டுமா, வேறு வருமானத்தை ஆராயக்கூடாதா என பல்வேறு வினாக்களை எழுப்பி அதற்கு வரும் 11ஆம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகள் பதில் கூற வேண்டும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதிபதியின் இந்த உத்தரவு அரசாங்கம் என்ன எடுக்கப் போகிறது, எத்தகைய முடிவை எடுக்கப் போகிறது என்ற கேள்விகள் இருக்கிறது. இதற்கு முன்னாலும் உயர்நீதிமன்றத்தின் முன்பும் உச்சநீதிமன்றத்தின் முன்பும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடரப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இப்போது அனுப்பியிருக்கக்கூடிய விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கக்கூடிய நோட்டீஸை மத்திய மாநில அரசுகள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றன என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. தமிழகத்தில் மதுவிலக்கு என்பது ஒரு அரசியல் பிரச்சனையாக அண்மை காலமாக மாறி வருகிறது. பூரண மதுவிலக்கை கோரி வரக்கூடிய கட்சிகளின் குரல் தொடர்ந்து ஓங்கி வலித்து வருகிறது. ஆனால் அரசின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே நிலைப்பாட்டை அரசாங்கம் தொடர்ந்து சொல்லி வருகிறது. மது விற்பனை செய்யக்கூடிய நேரத்தை ஏன் குறைக்கக்கூடாது என்றும் கூட நீதிபதி கேட்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த பிரச்சனையை தீர்க்க உதவுமா? தமிழ்நாட்டில் பூரண மது வழக்கு தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வா அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியமா? விவாதிக்கலாம். நம்மோடு இந்திய குடியரசுக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேக்கு தமிழரசன், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு திருக்கச்சூர் ஆறுமுகம், அஇஅதிமுகவின் தலைமை கழக சொற்பொழிவாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் கோ சமரசம், கோவை அரங்கிலிருந்து மருத்துவர் மோகன வெங்கடாசலபதி. வணக்கம். முதற்கட்டமாக அரசின் மதுவிலக்கு கொள்கையில் நீதிமன்றம் கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறது, பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நீதிமன்றத்தின் இந்த தலையீட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பிரச்சனை ஏதோ இன்றைக்கோ அல்லது நேற்றைக்கோ முளைத்த ஒரு பிரச்சனை அல்ல. எப்போதும் மனித சமூகம் தோன்றியதோ அந்த காலத்திலிருந்து இப்படி குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே தான் நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்களும் இன்றைக்கு எந்த குரலை சமூக சீர்திருத்தவாதிகள் தொடர்ந்து எழுப்பி வந்தார்களோ அந்த குரலை எழுப்பியிருக்கிறார். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக அவர் பேசியிருப்பது, அவருடைய அந்த குரல் மதிக்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஆனால் சட்ட ரீதியாக என்று பார்க்கிற போது இதற்கு இந்த அரசுகள் எப்படி பொறுப்பாக முடியும்? மத்திய அரசோ மாநில அரசுகளோ எப்படி பொறுப்பாக முடியும்? இன்றைக்கு இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலத்திலே தான் மதுவிலக்கு அமல்படுத்தப்படுகிறது, குஜராத்திலே. அதுவும் என்ன காரணம் சொல்லி, காந்தி பிறந்த நாடு, காந்தி பிறந்த மாநிலம் என்று சொல்லி அங்கே மட்டும்தான் அது அமல்படுத்தப்படுகிறது. எந்த பிரச்சனையிலே காந்தி அவர்களே தோல்வியுற்றாரோ அவரே அவருடைய மகனை கூட இதில் முழுமையாக திருத்த முடியவில்லை. அது நாடறிந்த வரலாறு. ஆக எந்த பிரச்சனையிலே காந்தி அவர்களே தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வியுற்றாரோ அந்த பிரச்சனையை அந்த மாநிலம் வெற்றிகரமாக செயல்படுத்துவதாக வீம்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட 1 கோடி மதிப்புள்ள சாராயம் அங்கே கைப்பற்றப்பட்டதாக தேர்தல் ஆணையம் சொல்கிறது. சரி, தொடர்ந்து பேசலாம். நீங்க தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மதுவிலக்கை வலியுறுத்தி கோரிக்கை வைக்கிறீங்க. மதிமுக தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நம் முன்னால் எழக்கூடிய கேள்வி, உங்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதாக நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நம்முடைய நீதியரசர் அவர்கள், கிருபாகரன் அவர்கள் நல்ல ஒரு விளக்கத்தை மத்திய மாநில அரசிடமிருந்து பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு வினாவை தொடுத்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க ஒன்று. இன்றைக்கு தமிழகத்திலே ஆளுகிற எந்த அரசாக இருந்தாலும் இந்த அரசாங்கங்கள்
இந்த மதுவின் மூலம் கிடைக்கிற வருமானத்தை வைத்துதான் இன்றைக்கு அரசை நடத்துகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு குரல் இருந்து கொண்டிருக்கிறது. இது அண்டை மாநிலமாக இருக்கிற கேரளத்தில் அங்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வருடத்திற்கு 8000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது, இருந்தாலும் என்னுடைய மக்கள் தான் முக்கியம், எனவே இதை முழுமையாக நாங்கள் மதுவிலக்கை இன்றைக்கு அமல்படுத்துகிறோம் என்கிற அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். வேண்டுமானால் நட்சத்திர விடுதிகளிலே வேண்டுமானால் இந்த சரக்குகள் விற்கப்படும் என்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். 2023 தான் பூரண மதுவிலக்கு படிப்படியாக பார்களை மூடுவது இவருக்கு மேண்டேட்டரி எவ்வளவோ அவ்வளவுக்கு தான் இவர் சொல்லணும். ஒரு ஆட்சி முதலமைச்சர் என்ன சொல்லணும்? 5 ஆண்டு காலம்னா அந்த 5 ஆண்டு காலத்துக்கு தான் இவர் உறுதியா இருக்கணும். இன்னமும் 2000 இந்த ஆண்டு வரையில நான் எப்படி சொல்ல முடியும்? சரி, அதிமுக அரசு வந்து 2023 விஷன் 2020 விஷன் 2023 இப்படி போடுறாங்களே, அப்போ வந்து இந்த ஆட்சிக்கு மேண்டேட் எவ்வளவு நாள்? அது பொருளாதாரம், பொருளாதார கொள்கையில ஒரு 10 ஆண்டு இலக்கு வைக்கலாம், மது விலக்குல வந்து கேரள அரசு 10 ஆண்டு இலக்கு வைக்க கூடாதா? அது பொருளாதார கொள்கையை பொறுத்த வரையில நம்முடைய இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிற திட்ட ஆணையம் என்ன நெறிமுறைகள் சொல்லுதோ அந்த நெறிமுறைகளுடைய அடிப்படையில் தான் இப்படி ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோட ஒரு குறித்த தொலைநோக்கு பார்வை என்றால் அது தொலைநோக்கு பார்வையாகாதா? இது வந்து 2020 தமிழ்நாடு என்ன வர வேண்டும், அதுல எப்ப உற்பத்தி செய்வோம் சொல்றதுக்கு இப்ப இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு உரிமை இருக்கும்போது அந்த தொலைநோக்கு பார்வையை இன்னைக்கு எல்லா அரசுகளும், மத்திய அரசும் சொல்லுது, மாநில அரசும் சொல்லுது, கேரள அரசு மட்டும் சொல்லக்கூடாதுன்றீங்களா? நீங்க ஒரு டைம் லிமிட் சொல்ல முடியாது. அந்த டைம் லிமிட் நீங்க திடீரென்று ஒரு நாள் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் பிரச்சனை இல்ல. அந்த படிப்படியாக நான் சொல்லுகிறது என்னன்னா அந்த டைம் லிமிட்டுக்கு மேண்டேட்டரி கிடையாது. சார், இப்போ அடுத்து வரக்கூடிய அரசு தொடராதுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து அவர் வர மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அது வேற. ஆனால் இவருக்கு அந்த உரிமை கிடையாது, மேண்டேட்டரி கிடையாது. மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆளுகிற வரையில் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் இது தள்ளி போகும் என்று சொல்லுகிற உரிமை அவர் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வாக்களித்த மக்களுக்கு வாக்குறுதி மதுவை அமல்படுத்துவது எங்கள் கொள்கை சொல்லுது. மதுவிலக்கை தனியாவே அதற்காக வந்து பிரச்சாரம் சமரசம் நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க. அதிமுக அரசினுடைய கொள்கை, அதிமுக கொள்கை பூரண மதுவிலக்கு தான். ஆனா அதை அடைவதற்கான லட்சியம் அது அப்படின்னு சொல்றீங்களே தவிர கடைகளை மூடல, விற்பனையை குறைக்கல, விற்பனை நேரத்தை குறைக்கல, விலை மட்டும் ஏற்றம் தொடர்ந்து நடக்கிறதே தவிர வேற ஒன்றும் நடக்கல. இப்போ இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி உயர்நீதிமன்றத்தின் கேள்வியின் மூலமாக வந்திருக்குன்னு சொல்லலாமா? இல்லை, நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்களே எடுத்து சொன்னதுக்கு நன்றி. கலைமகளாய் அறிமுகமாகி அலைமகளாய் மக்களிடம் சென்று மலைமகளாய் உயர்ந்து தலைமைகளாய் நிலை பெற்றிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரவுடிசம் வளர்ந்து தாதாக்கள் இருக்கிறார்கள், தனியார் இடத்தில் அது இருக்கிறது என்பதையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் இந்த மது பிரச்சனையிலே அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வழிவகை கண்டார். நம்பர் 1. 2வது, அதிமுக அரசாங்கத்தின் கொள்கை இதை கொள்கை அல்ல. 2, அதிமுக இதை கொண்டு வந்ததும் இல்லை. 3, அதிமுக திமுக என்று இருக்கின்ற பொழுதே அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவினாசிலிங்கம் செட்டியார்கள் கோயம்புத்தூர் நடந்த பொதுக்குழு திமுக பொதுக்குழுவிலே எதிர்த்து வெளியே வந்து விட்டவர். திரு சமரசம், நேரடியான ஒரு கேள்வி. அதிமுகவினுடைய கொள்கை இதுவல்ல, மதுவை அறிமுகப்படுத்தியது அதிமுக அல்ல, மதுவை எதிர்த்த திமுக இருக்கும் போதே எம்ஜிஆர் மதுவை எதிர்த்தார், மது விற்பனை எதிர்த்தார் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அதுதான் உங்க கொள்கை நிலை அப்படின்னா திமுக ஆட்சி கொண்டு வந்த பல திட்டங்களை உங்கள் ஆட்சி மாற்றி இருக்கிறது. திமுக மதுக்கடைகளை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொன்னா அதை ஏன் நீங்க மூடக்கூடாது? ஏன் இந்த 11ஆம் தேதி நீதிமன்றம் கேட்கும் போது இல்லை எங்களால் தொடங்கப்பட்டதில்லை, முந்தைய ஆட்சி தொடங்கியது, நீங்க கேட்கறீங்க நாங்க மூடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது விதைத்து விட்டவர்கள் யாராக இருந்தாலும் அது பெருமரமாய் விருட்சமாய் வளர்ந்து விட்டு அதை வெட்டிவிட முடியாது உடனடியாக. 1, இந்த கல் சாராயம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு கலாச்சாரம். நீங்கள் பழைய தமிழர்களுடைய மரபோ நாட்டினுடைய நிலை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களானால் கலாச்சாரத்தை சட்டம் போட்டு தடுத்து விடவே முடியாது. அது தானாகவே அழியும். அதற்கு ஒரு காலம் வரும். பழையன கழிதலும் புதிய ஒரு நிமிஷம். கல்லுண்ணாமை வள்ளுவர் பேசி இருக்கிறாரா இல்லையா?
இருந்து பேசினாரா இல்லாம பேசினாரா? ஆக இந்த அதிமுக ஆட்சி செய்த ஒரு தவறு அல்ல, குற்றம் அல்ல. அதை நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, முறைப்படுத்துவது தான் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது தவிர இது எங்களுடைய கட்சியின் ஜீவாதார கொள்கை அல்ல. சரி, மோகன வெங்கடாச்சலபதி, மது கடைகளை ஏன் மூடக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இதுல பல கேள்விகளையும் கூட நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. ஏன் நேரத்தை குறைக்க கூடாது என்றெல்லாம் கேட்டிருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் கூட நேரம் குறைக்கப்பட்டது. 16 மணி நேரமாக இயங்கின கடைகள் 12 மணி நேரமாக இப்போது குறைக்கப்பட்டிருக்கின்றன. 11 மணி வரை இரவு சாராயம் முன்பு விற்கப்பட்டது, இப்போ 10 மணி. ஆனால் அதனுடைய விளைவு என்னவென்றால் விற்பனை குறையவில்லை. மதுக்கடைகளுடைய நேரம் குறைந்த போது 11 மணிக்கு சென்று குடித்தவர்கள் 10 மணிக்கு சென்று குடிக்க தொடங்கினார்கள், பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். இப்ப நீங்க அதை 9 மணி என்றோ 8 மணி என்றோ வேறு 7 மணிக்கு கடை மூடப்படும் என்று சொன்னாலும் கூட விற்பனை குறைய போவதில்லை. குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அதை அதற்கு முன்னதாக சென்று வாங்கிக் கொள்ளப் போகிறார்கள். எனவே நேரம் குறைத்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் எப்படி சொல்றீங்க? நேரம் குறைத்தால் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து விடாது. காரணம், இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று குடிநோயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 13 வயசு பள்ளி மாணவன் குடித்து விட்டு பள்ளிக்கு வருகிறான். இதெல்லாம் ஜீரணம் பண்ணவே முடியல. பல இடங்களில் மாணவர்களோட பைகளை சோதனை பண்ணி அங்கே மது கலந்து அதை எடுத்துக்கிட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஐயா யாரோ சொன்னாங்க, இது கலாச்சாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த ஆரம்பத்திலிருந்தே வந்துக்கிட்டு இருந்தால் கூட மது பழக்கத்துக்கு எதிரான போராட்டம் ஏன் இப்பொழுது மட்டும் தீவிரமடைந்து கொண்டு வருகிறது? திருவள்ளுவர் காலத்திலிருந்து குடிக்கிறோன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இப்போ மட்டும் ஏன் பல அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்க, பல பத்திரிகைகள் இதை பற்றி எழுதுகிறாங்க? ஏனென்றால் இப்பொழுது அது உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதை உணர்ந்து தான் பக்கத்து மாநிலமான கேரளாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை, மாதத்தின் முதல் நாள் விடுமுறை. இது நேரத்தை குறைப்பதற்கான நீங்கள் கேட்ட கேள்வி, நேரத்தை குறைப்பதற்கான ஒரு முறைதான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கடையிலேன்னா சனிக்கிழமையே வாங்கி வச்சுக்கிறாங்க. இதற்கு தீர்வு நிரந்தரமாக மதுக்கடைகளை மூடுவது தான். இல்லாவிட்டால் வருங்காலத்தில் மனம் உடல் ஆரோக்கியமற்ற சந்ததியை நாம் தெரிந்தே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நான் ஒன்று கேட்குறேன், மதுவினால் வருவாய் வருகிறது என்ற ஒரு காரணத்தை தவிர அரசாங்கம் எந்த விதத்தில் மது விற்பனையை நியாயப்படுத்த முடியும்? நாம் தெரிந்துதான் இதை செய்கிறோம். மதுவினால் வருமானம் வருகிறது. திரும்ப மோகன வெங்கடாச்சலபதி, இதுல நீதிபதியும் கூட இந்த கருத்தை தான் சொல்கிறார். நீதிபதி கூட என்ன கருத்தை சொல்றாருன்னா, இந்த அரசாங்கம் ஏன் இந்த வருவாய்க்கு பதிலாக மாற்று வருவாயை யோசிக்க கூடாதுன்னு. ஆனால் இந்த வருவாயை நம்பித்தான் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது அப்படின்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் கள்ளச்சாராயம் இங்கே வந்துவிடும், இதனால் கோடிக்கணக்கான பல நூற்றுக்கணக்கானவர்கள் கள்ளச்சாராயத்தை அறிந்து இந்த இடத்துல ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஐயா, நான் ஒன்னு சொல்லிக்க விரும்பல. ஒரு அரசாங்கம் என்பது ஸ்திரத்தன்மையோட கள்ளச்சாராயம் மேலே வந்தாலும் நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு அரசாங்கம். அது வந்துரும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்டைரக்டா சமூக விரோத செயல்களை காட்சிக்கேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன். திருச்சி மாவட்டத்தில் விராலிமலைன்னு ஒரு இடம் இருந்தது. அங்க விபச்சாரம் தலை தூக்கி போன ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ போய் அந்த ஊர்ல பாருங்க, எல்லாம் தையல் மிஷின் வச்சுக்கிட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டு குடிசை தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க சேலம் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்லையும் சாராய தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கிராமமே திருந்தி வேற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம் வரும்னு சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணி நீங்க சொல்றதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். அரசாங்கம் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க நினைத்தால் முடியும். அதாவது எங்க தொகுதியில் எங்க தொகுதியில் காவேரிப்பட்டினம் தொகுதியில் பட்னூர்னு ஒரு கிராமம், எல்லார் வீட்லேயே குடும்பத்திலேயே சாராயம் காய்ச்சி வாங்கி வித்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எம்எல்ஏ ஆன பிறகு அந்த ஊருக்கு போய் ஏன் இதை செய்கிறீங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு வேறு தொழிலே இல்லை, வருவாய் இல்லைன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆடு வளர்ப்பு சங்கம் ஏற்படுத்தி பல்வேறு வகையில் உதவி செய்து ஒவ்வொருக்கும் அதை கொடுத்து அது இல்லாமலே செய்து கூட இருக்கிறோம். அது செய்ய வேண்டிய இடத்திலே இன்றைய தினம் அந்த ஊரில் குடிப்பவர்கள் இல்லை என்று கூட செய்திருக்கிறோம். நான் சொல்ல வரேங்க, உங்களுக்கு ஆனதே பேசுறேன். ஆகவே அந்த மாதிரியான இருந்த ஒரு நிலை போகு, அங்கே எத்தனை சாவுகள் ஏற்படுகிறது என்ன என்பதை பார்த்து அதை தண்டித்து அதை அவர்களுக்கு வேண்டிய மாற்று உதவி செய்தோம். ஆனால் எல்லாவற்றையும் எல்லோரையும் அப்படி மாற்றிவிட முடியுமா கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கின்ற பொழுது
அதை மாற்ற முடியாது என்கின்ற முடிவுதான் கிடைத்திருக்கிறது. முடியவில்லை என்பதுதான் அரசாங்கம் கட்சிகள் ஆளும் கட்சிகள் செய்த ஒரு நிலை. ஆகவே அந்த அடிப்படையில் மற்ற பல ஊர்களில் இதை செய்து கொண்டிருப்பது தடுக்கவே முடியவில்லை. இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க, கேரளமும் இதே கருத்தை சொன்னா, கேரளத்துக்கும் தமிழ்நாடு அண்டை மாநிலம், கர்நாடகா இன்னொரு அண்டை மாநிலம். வேற மாநிலத்தில் இந்தியா முழுக்க கள்ளச்சாராயம், இந்தியா முழுக்க சாராயத்தை தடை செய்தாதால் பூரண மதுவிலக்கு வந்தாதான் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ற வாதத்தை எப்படி ஏற்கிறது? கேரளா இப்போ செய்திருக்கிறதே, செய்ய தொடங்கி இருக்கிறது. கேரளாவினுடைய நிலைமை என்ன என்பது சில வருஷம் போன பிற்பாடு சொல்லணும். இப்ப எடுத்து சொன்ன உடனே சொல்ல முடியாது. குஜராத்திலிருந்து 1 கோடிக்கு மேல பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி வரும்பொழுது நீங்க கேரளா எந்த மூலை, என்ன நிலைமை வருகிறது என்பது அறிக்கை வெளியிட்டால் கொள்கையோ அல்லது இப்போ தேசிய அளவிலான கொள்கைன்னு கூட சொல்ல முடியாது. உலகளாவிய ஒரு சமூக கொள்கையா இந்த கொள்கை வெற்றி அடையணும். அப்பதான் முழுமையா. ஏன்னா உலகம் சுருங்கி விட்டது, உலகம் நெருங்கி விட்டது இந்த விஞ்ஞானத்தால. இன்னைக்கு 120 கோடி மக்கள் இந்திய மக்கள்னா, இந்திய மக்கள்ல 200 கோடி வெளிநாடுகள் இருந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். உலக பரிவர்த்தனைகள் இருக்கு, வர்த்தக பரிவர்த்தனைகள் எத்தனையோ பரிவர்த்தனைகள் இருக்கு. இது ஒரு சமூக கொள்கை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சமூக கொள்கை. இதுல நம்ம இதை முதல்ல ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்துல கடைகளை திறந்தப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி, தமிழகமும் எல்லையில மட்டும்தான் தீபகற்பமா, இப்படியும் ஒரு மதுவிலக்கு கொள்கையிலும் தீபகற்பமா இருக்க வேண்டுமா, நெருப்பு கோலத்துக்குள்ள ஒரு பஞ்சு துண்டாக இருக்க முடியுமா, எப்படி முடியும், இதையெல்லாம் சொல்லிட்டு ஔவையாரையே வம்பு கிழித்தார். சட்டமன்ற பதிவேடுகள் கருணாநிதி மதுக்கடை நீங்க மூடணும்னு சொல்றீங்களா? நான் முடிக்க வரேன். நீங்க என்ன சொல்றீங்க, 2000 ஆண்டு காலமா இருந்ததுன்றீங்க. ஆனால் கடந்த 100 ஆண்டுகள்லயே பல ஆண்டுகள் மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. கருணாநிதி ஆட்சிக்கு முன்னாடி மதுவிலக்கு இருந்திருக்கு, எம்ஜிஆர் இருந்த காலத்துல கொஞ்ச நாள் மதுவிலக்கு இருந்திருக்கு, ஆந்திரால என்டி ராமராவ் ஆட்சி காலத்துல கொஞ்ச நாள் மதுவிலக்கு இருந்திருக்கு. மதுவிலக்கு இல்ல வேண்டாம்னு சொல்ற ஒரு காலம் இருந்திருக்கு. எல்லா மாநிலங்களிலும் பல மாநிலங்கள்ல இது தடை செய்யப்பட்ட பகுதிகளும் இருக்கு, விற்பனை செய்யப்பட்ட பகுதிகளும் இருக்கு, போயும் இருக்கு, வந்தும் இருக்கு. கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு தீவிரமா பிரச்சாரம் செய்கிறது. அதுல ஒன்னும் அந்த அவங்க கொள்கை பிரச்சாரத்தை நம்ம குறை சொல்லல. ஆனா மகாபலிபுரத்தில் இவங்க மாநாடு நடந்த அன்னைக்கு மட்டும் எத்தனை லட்சங்கள் அங்க மதுக்கடைகளுடைய விற்பனை கூடிச்சு தெரியுமா? இல்ல அவங்க கட்சியில சிலர் குடிக்கிறாங்கன்றதுனாலயே அந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் பற்றி பாமக பேசவே கூடாதுன்னு சொல்றீங்க. இது உண்மைக்கு மாறான தகவலை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்னொன்னு, வன்னியர் சங்கம் நடத்துகிற விழா இது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற விழா இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும் இருக்கிற வன்னியர் மட்டுமல்ல, எந்த கட்சியும் சாராத வன்னியனும் அந்த விழாவிலே கலந்து கொள்வான். அவன் கூட குடித்திருக்கான். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மீது பழி போடக்கூடாது. 2003 மக்கள் கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைத்தவர்கள். நீங்க தவறா சொல்றீங்க. நான் சொல்றேன், கலந்து கொள்ளுகிறவர்கள் வன்னியர் என்ற உணர்வோடு கட்சியை சாதிக்குள்ள போகவில்லை. நான் என்ன கேக்குறேன், அவர் இதை திசை திருப்ப கூடாது. சொல்றேன், 2003 தமிழ்நாட்டினுடைய வருமானம் மது மூலம் 3000 கோடி ரூபாய். எங்க ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பத்தில் தொடர்ந்து சொல்லுவது, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும். இந்தியாவில் 2 மாநிலத்தில் தான் இந்த பூரண மதுவிலக்கு, ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று குஜராத். அதுல இப்ப தமிழ்நாடு போயிடுது வரைபடத்தில். இப்ப இருக்கிறது குஜராத்தில் மட்டும்தான் இன்றைக்கு மதுக்கடைகள் இல்லாமல் இருக்கிறது, அரசு நடத்துகிற மதுக்கடைகள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 3000 கோடி இருந்த வருவாய் இந்த ஆண்டு 23,000 கோடி ரூபாய் எட்டி இருக்கிறது. அப்படின்னா எத்தனை மடங்கு கூடி இருக்கிறது? 7 மடங்கு இன்னும் கூடுதலாக போயிருக்கிறது. அப்ப குடிகாரனுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. சாதாரணமா 21 வயதுக்கு மேல தான் இந்த சரக்கை குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சாதாரண சராசரி WHO சொல்லுது, சராசரியா 13 வயது நிரம்பிய ஒரு மாணவன்
ஒரு இளைஞன் குடிக்கிறான் என்கிற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. WHO இன்னொன்றையும் சொல்கிறது. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னொன்றையும் சொல்கிறது. ஆல்கஹால் ப்ரோஹிபிஷன் டசன்ட் வொர்க். எங்கெல்லாம் நீங்க மதுவிலக்குன்னு ஒன்ன கொண்டு வந்தீங்களோ, சாராயத்தை தடை செஞ்சீங்களோ, அங்கெல்லாம் அது வெற்றிகரமாக செயல்படுத்தப்படவில்லை. உலகத்துல அமெரிக்காலேயே இதை முயற்சி செய்தார்கள் பூரண மதுவிலக்க, அங்கேயும் சாத்தியமாக இப்போ நம்ம பேசுறது இப்ப தமிழ்நாட்டை பத்தி, இந்தியாவை பற்றி. ஆனா தமிழரசன் சொல்றது பாத்தீங்கன்னா உலக அளவுல இன்றைக்கு மதுவை ஒழிக்கணும். இது சுத்தி விடுற வேலை, தலையை சுத்தி வர்றது, நேரா சாப்பிடுறது போய் தலையை சுத்தி சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி. நாங்க என்ன சொல்றோம், இந்தியாவில் பூர்ண மதுவிலக்கு வேணும். குறிப்பாக நாம் வாழ்கிற தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டும். இந்தியாவில் உலகத்திலேயே உலகத்திலேயே அதிகமாக விபத்து நடக்கிற நாடு இந்தியா. அதிலும் எந்த மாநிலத்தில் அதிகமாக விபத்து நடக்குதுன்னு சொன்னா அது தமிழ்நாட்டில் தான். இது நடப்பதற்கான காரணம் மது குடிப்பதால ஏற்படுகிறது என்று நீதிபதிகளிலிருந்து மருத்துவத்துறையிலிருந்து எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கிற பொழுது இந்த மதுவை ஒழித்தால் என்ன? இந்த மதுவை ஒழிப்பதற்கு எந்த அரசாங்கம், திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் ஒழிப்பது தயாரில்ல. இப்ப இன்னொரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம்னா, இதை விட்டா உடனே கள்ளச்சாராயம் பெருகிடும். சரி, இப்ப நீங்க மதுக்கடை நடத்தினீங்க. எப்படி ராணிப்பேட்டில் நேற்று முன்தினம் 3 பேர் செத்தா? அப்ப என்ன தடுத்து நிறுத்திட்டீங்களா? நான் கேட்கிறேன். இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு சின்ன கேள்வி, நான் எதிர்கேள்வி மதுக்கடைகள் அதிகாரபூர்வமாக திறந்து குடிக்க விரும்புறவருக்கு இந்த கடையில போனா கிடைக்கும் அப்படின்னு சட்டபூர்வமான மதுக்கடை இருக்கும் போதே கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்க. இது மதுக்கடைகளே இல்லை அப்படின்னு சொல்ற போது குடிநோய்க்கு ஆளானவர்கள், குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலத்துல கள்ளச்சாராய சாவுன்றது மேலும் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? சார், நான் கேட்கிறேன். இப்போ ஒரு காரணத்தை இப்ப சொல்றீங்க, குடிக்கிறவங்க நோயின்னு. இந்த நோயை தீர்ப்பதற்கான வழிவகைகளை இன்றைக்கு மருத்துவத்துறையில மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் தீர்க்கலாம். மனநோயை கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஆங்காங்கே பல்வேறு கோணங்களிலே இன்றைக்கு மனநல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவரை வைத்து திருத்தலாம். இப்படி இருக்கிற பொழுது அதை விடுத்து விட்டு அரசாங்கத்துக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு மதுக்கடைகள் நடத்தி கொண்டிருக்கிறது. ஐயா சொல்லுகிறார்கள். நல்ல விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது நல்லா ஏற்றுக்கலாம் தாராளமா. அதுக்கு நான் பதில் பின்னாடி வரேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பல்வேறு சட்ட திட்டங்களை கொண்டு வந்தார். குடித்தால் நாடு கடத்தப்படும் என்று கூட கொண்டு வந்தார். கொண்டு வந்தாரா இல்லையா? என்ன கதியானது? இந்த கட்சிகள் எல்லாம் என்ன காப்பாற்றியது? ஒரு அரசாங்கம் இப்படி செய்தால் மக்கள் பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தார். இவங்க எத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள்? இவர்கள் நிலைமை என்ன? ஒன்று, குற்றவாளி என்று யாராவது ஒருத்தரை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். இயேசுவை கூட வரும்பொழுது ஒரு எதிரே ஒரு பெண் ஓடி வந்து நான் ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். நல்ல குடி போதையில பாதிக்கப்பட்டு குடினால தன் குடும்பம் சீரழிந்து உடல் நலத்தை கெடுத்துக் கொண்ட ஒருவர், குடிச்ச ஒருவர் இல்ல சாராய கடையை மூடுங்க, சாராய கடையினால பாதிப்பு அப்படின்னு சொன்னா அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? உரிமை இருக்குதுன்றது வேற விஷயம். ஆனா எதற்காக நீங்க சொல்றீங்க? உங்களுடைய பொசிஷன் என்ன? நீங்க சொல்றதனுடைய தன்மை என்ன? பாதித்ததனால தான் சொல்றேன் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? பாதித்தவனே சொல்லல. இவங்க சொல்றது எப்ப நீங்க வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும், இதுக்கு வரணும், எதிர்கட்சிக்காவது வரணும்னா கூட எதுவும் முடியாத கட்டத்துல இப்படி பேச நிலை கெட்டு போன நயவஞ்சகர் நாக்குன்னு காந்திய மக்கள் இயக்கம் தொடங்கி பல்வேறு கட்சிகள் இந்த கோரிக்கை முன்வைக்கின்றன. டாக்டர் மோகன், தமிழகத்தினுடைய அமைச்சர், மதுவிலக்கு ஆயத்துறையினுடைய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கடந்த 8/8/2014 பேசும்போது கூட அனைத்து மாநிலங்களிலும் பூரண மதுவிலக்கை அமல் செய்து மதுவின் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் இழப்பை மத்திய அரசாங்கம் அந்தந்த மாநிலங்களுக்கு ஈடுகட்டினால்தான் மதுவிலக்கு என்பது சாத்தியமாகும், இல்லை என்றால் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லைன்னு சொல்றார். இதுல மதுவிலக்கு என்பது
கள்ளச்சாராயம் வந்து ஒன்று வருமானம் போயிடுன்றது, அதற்கு இழப்பீடு கேட்கிறாங்க. இன்னொரு மாநிலத்திலிருந்து கள்ளச்சாராயம் வரும்னு. அகில இந்திய அளவில் வந்தால்தான் ஒரு மாநிலத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும் என்று ஒரு மாநில அரசு சொல்ற வாதம் சரியானது நினைக்கிறீங்களா? மிகவும் தவறானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பக்கத்து மாநிலம் கேரளா சில மாதங்களுக்கு முன்பே வந்து படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு அதனோட முதலமைச்சர் சொல்லி, இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 ஞாயிற்றுக்கிழமை லீவு, மாதத்தின் முதல் நாள் லீவு. அப்போ 30 நாளில் 5 நாள் அங்கே கடை கிடையாது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை கூட தமிழக அரசு இன்னும் செய்யலை. அங்கே அவங்க உடனடியாக இன்னும் செய்து முடிக்க முடியல, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க மது ஆலை அதிபர்கள்லாம். இப்போ மொத்தத்தில் இந்த மதுவிலக்கை பொறுத்தவரை அவநம்பிக்கையோடு இதை செயல்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிறத விட இதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்து, இது ஒரு மூளை நோய். ஐயா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது மது மட்டும் மதுவுக்கு அடிமை, புகைப்பழக்கத்துக்கு அடிமைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் மனநோய் மருத்துவர்கள் வந்து செல்ஃபோன் அடிமை இருக்காங்க, கேம்பிளிங் சூதாட்ட அடிமைகள் இருக்காங்க, இன்டர்நெட் அடிமைகள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பொதுவான ஒன்று தான், முதலில் அந்த அவைலபிலிட்டி கிடைக்கும் தன்மையை தடை செய்ய வேண்டும். என்ன நடக்கும்? நாங்கள் 4-5 வகையாக குடிநோயாளிகளை பிரிக்கிறோம். ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணுவாங்க, கள்ள மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் குடிப்பாங்க. அது இன்னொரு செக்டார் ஆஃப் பீப்புள் வந்து இல்லை, இது என்ன முயன்றாலும் கிடைக்காதுன்னு சொன்ன உடனே 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் முயன்று பார்த்துவிட்டு அந்த பழக்கத்தை மறந்து விடுவார்கள். அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், யாரும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். அதனால்தான் திரும்ப சொல்லுகிறோம், அடிநாதமாக இருப்பது வருவாய் மட்டுமே தான். மக்களுக்கு உண்டான அந்த நலனை செய்வது, அதிலிருந்து அவர்களை மீட்பதுங்கிறதுல கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தால் கூட இதை பரீட்சார்த்தமாக செய்ய முடியும். எங்களை போன்ற மனநல மருத்துவர்கள் இதற்கு உறுதுணை புரிகிறோம். நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நாம் மக்களை மனதளவில் தயார் செய்துவிட்டு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மனநல மருத்துவத்துறையிலே ஒரு 20-30 பெட்டை எக்ஸ்ட்ரா போட்டுட்டு, அந்த விட்ராயல் சிம்டம்ஸ், மதுவை நிறுத்தின உடனே ஒரு 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டெலிரியம்னு சொல்லக்கூடிய மந்த பித்த நிலைமை வரும். அதுக்கெல்லாம் மனநல மருத்துவர்களை தயார் பண்ணி ஒரு எமர்ஜென்சி டீமையே ரெடியாக வச்சுட்டு, யாருக்கெல்லாம் அந்த அறிகுறி வருதோ உடனே நீங்க வாங்க, இங்க மருத்துவம் செய்யறோம்னு சொல்லி அரசாங்கம் இதற்கு மனதளவில் தயாராக இருந்தால்தான் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற உங்களுடைய ஆலோசனைகளுக்கு எல்லாம் தேவை இருக்கு. அரசாங்கம் தயாராக இருக்கும், மனது வைக்கு. சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு நிமிஷம். திரு சேக்கு தமிழரசன், உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, இந்த அரசாங்கம் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது 21,641 கோடி ரூபாய். நீங்க இந்த அரசு என்ன சொல்லுது? வருமானத்துக்காக நடத்தல அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சோம், கள்ளச்சாராயம்ன்ற ஆர்கியூமெண்ட் வச்சாலும் இதை படிப்படியாக குறைக்கிறதா எங்க நோக்கமோ, பூரண மதுவிலக்கு தான் எங்க லட்சியமோ, இந்த மது குடிக்காதீங்க அப்படின்னு பிரச்சாரம் செய்யறதுக்காக நாங்க செய்யறோன்றாங்க. அதற்கு ஒதுக்கின தொகை 21,641 கோடி ரூபாய் வருமானம் தர்ற ஒன்றுல அதற்கென்று ஒதுக்கின தொகை 1 கோடி ரூபாய். இதுவரையிலும் தமிழக அரசு எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு அரசு மருத்துவமனையிலோ பஸ் நிலையத்திலோ அல்லது வேற எங்கேயும் குடிக்காதீர்கள், இப்ப தூய்மை இந்தியாவுக்காக மோடி இந்தியாவினுடைய பிரபலங்கள் எல்லாம் அழைத்து பிரச்சாரம் செய்கிறார். அது மாதிரியாக சமூக இயக்கங்களை, பிரபலமானவர்களை அழைத்து ஒரு வெகு மக்கள் இயக்கமாக உண்மையிலே உங்களுக்கு நாட்டம் இருந்தால் அதை செய்யணும். ஆனா அதை ஏன் செய்யல? இந்த கேள்விக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு கருத்தையும் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. பலரும் புரிதல் இல்லாமையே வருமானம் அதிகரிச்சிருச்சு, தமிழக அரசுக்கு இவ்வளவு வருமானம் இதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இந்த வருமானம் எப்படி கிடைக்குது? அந்த வருமானம் வந்து ஒரு பாராட்டுக்குரிய வருமானம். இது வந்து கொள்கை அடிப்படையில் வேற, ஆனா நிர்வாக அடிப்படையில் இது பாராட்டுக்குரிய வருமானம். ஏன் நான் இப்படி சொல்றேன்னு சொன்னா, தமிழகத்துல மட்டும்தான் இந்த மதுக்கடைகளை எல்லாம் டாஸ்மாக் எப்படி இது பாராட்டுக்குரிய வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆண்டுக்குள்ளேயே இந்த ஆட்சி வந்த பிறகு 4 முறை 5 முறை விட மாட்டேங்கிறீங்களா? 4 முறை நீங்க என்ன சொல்றீங்க? தனியார்ட்ட ஏலம் விட்ட காலத்துல இருந்து இப்ப மோனோபோலி ஆக்குனதுனால வருமானம் வருதுன்றீங்க. அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது. சரி, இதை பார்த்து சில அரசாங்கம் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? இல்ல, இது எப்படி வருது? முன்னாடி என்ன தனியாருக்கு வருமானம் போய் கொண்டிருந்தது. பால் விலையை ஏற்றினால் பிரச்சனை வருது, தனியாருக்கு போய் கொண்டிருந்தது. பால் விலையை அந்த வருமானம் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது. பால் விலை ஏற்றினா பிரச்சனை, பஸ் கட்டணத்தை ஏற்றினா பிரச்சனை, மின்சார வாரியத்தினுடைய கட்டணத்தை ஏற்றினா பிரச்சனை. ஆனால் சத்தம் இல்லாமல், ஓசை இல்லாமல் 2 விதமான வரி இதுல ஏறுது. ஒன்று விற்பனை வரி, இன்னொன்று ஆயத்தீர்வு எக்ஸைஸ். ஒரு மாதத்துக்கு 6 மாதத்துல 2 முறை. இதுல என்ன வருத்தம்? இதுல என்ன வேதனை?
இது சாதாரண மக்கள் இருந்து உறிஞ்சிற பணம் தானே. இதுல கிடைக்கக்கூடியது நீங்க அதிகப்படியா வைக்கிறது. சாதாரண மக்கள் இதுக்கு பயன்படுத்த கூடாது என்பதற்காக தானே இப்படி இது மறைமுகமா இந்த திட்டங்களை எல்லாம் இப்படி சுரண்டுவதற்கு பதிலாக நீங்க அந்த மக்களை குடிக்காதீங்கன்றதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி பிரச்சாரம் செஞ்சிருக்கீங்க. அதுதான் நீங்க பேச விடாமே நீங்க அதுக்குள்ள கேள்விக்கு போயிட்டீங்க. இந்த ஆட்சி வந்த உடனே 1991 முதலமைச்சரா முதல் முறை பொறுப்பேற்ற உடனே தமிழகத்துல மாநில மதுவிலக்கு உயர்மட்ட குழுன்னு ஒரு குழு அம்மா நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவங்க உருவாக்குனாங்க. அந்த குழுல நான் கூட ஒரு உறுப்பினராக இருந்தேன். யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? புகழ்பெற்ற மருத்துவர்கள். மோகனுக்கு நம்ம டாக்டர் மோகன் பேசினார, இதை போல மனநல மருத்துவர்கள், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், பெரிய பெரிய மருத்துவர்கள் அவரெல்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருந்து ஒரு படத்தை கூட 1.5 கோடி ரூபாய் செலவுல நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படத்தைய ஒரு திரைப்படம் கூட எடுத்தாங்க. இப்பவும் கூட தேசிய மதுவிலக்கு பிரச்சாரம் அந்த அடிப்படையில மாநிலத்தில் அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அவ்வளவுதானே. அதுதானே மக்களுக்கு 91 நடந்துச்சு. மக்கள் கிட்ட அதுக்கு இருக்கிற மதிப்பு 91 சொல்றீங்களே. 2014 23 ஆண்டுகள்ல உங்களால எதெல்லாம் சொல்ல முடியும்? மதுவிலக்கை குடிக்காதீங்கன்னு மக்களுக்கு செலவு பண்றதுக்கு இப்போ மதுவிலக்கு பிரச்சாரம் செய்கிற அப்படிப்பட்ட புத்தகங்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது, ஊக்குவிக்கப்படுகிறது, ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. 1 கோடி ரூபாய் அப்படி செலவழிக்கப்படுகிறது. 1 கோடி ரூபாய் போதுமா? 21,134 கோடி ரூபாய் வசூல் செய்து விட்டு வருமானம் ஒரு மதுக்கொலையில ஒரு வரி இருக்கிறது. நான் மைய கருத்துக்கு கொண்டு வரேன். ஏன் அரசாங்கம் அதனுடைய நோக்கம் இதை டிஸ்கரேஜ் பண்றதுன்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வுக்கு என்ன செஞ்சிருக்கு? இது ஒரு தேசிய கொள்கை, ஒரு தேசிய அளவிலான இருக்க வேண்டும். இது தேசிய அளவிலான கொள்கையா இருக்க வேண்டும். இது ஒரு மாநிலம் செய்துவிட முடியாது. மாநிலத்துக்கு இருக்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாநிலத்துக்கு இருக்கிற நிர்பந்தங்களை தலைவர் இதை திறந்து விட்டப்போ மதுவிலக்கு பிரச்சாரத்தை ஏன் செய்யல, குடிக்காதீங்கன்ற பிரச்சாரத்தை ஏன் நீங்க செய்யலன்னு கேட்டா இது தேசிய கொள்கை, இது தேசிய அளவுல செய்யணும்னு சொல்ற வாதத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தேசிய அளவுல செய்யணும்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய அளவுல நம்ம இது பண்ணல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரச்சனை குடிகாரர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்ல, நீங்க பேசும்போது நான் குறுக்கில்ல ஒன்னு சொல்றேன். இந்த அரசாங்கம் 1 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியதில்லை. 504 கடைகளை, அதாவது ஜிஎஸ்டி ரோடு, அதே மாதிரி பெங்களூர் ரோடு, ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து 504 கடைகளை மூட வேண்டும் என்று எங்கள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் பாலு அவர்களை நியமித்த ஐயா அவர்கள் இதற்கான வழக்கை போட்டார்கள். அந்த வழக்கு இங்க இருக்கிற ஹைகோர்ட்ல அது சாதகமாக தீர்ப்பு வந்தது. இதை மூடணும்னு, இது இவங்க மூடலன்னு சொல்லி உடனடியாக சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அங்கேயும் மூட சொல்லி. ஆனால் 1 கோடி ரூபாய் செலவு செய்கிறவர்கள் பல கோடி ரூபாய் ஃபீஸ் கொடுத்து அதை நிறுத்தணும்னு நினைச்சாங்க தவிர இந்த 504 கடை மூடணும்னு நினைக்கல. நெடுஞ்சாலைகள் பாண்டிச்சேரிக்கு சேர்த்து கேட்டா பரவாயில்ல. நீங்க முதல்ல பாண்டிச்சேரியில பரவாயில்ல, தமிழ்நாட்டுல பாருங்க. இந்தியன் பாண்டிச்சேரிக்கு போக முடியும். அதுக்கு தனி இப்ப தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி பத்தி பாண்டிச்சேரி நாடாளுமன்றம் சார் நீங்க பேசும்போது நான் பேசல, தயவுசெய்து இருங்க. இது எவ்வளவு முக்கியமானது. 504 கடையை மூட மனசு இல்லாதவங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்றேன்னு சொல்றாங்க. இந்த 1 கோடி ரூபாய்ன்றது எவ்வளவுனா 21,400 சில்லற கோடியில 1% அப்படின்னா 2401 1% செலவு பண்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுது அரசாங்கம்? எலைட் சாராய கடைகள் திறக்கிறோம், டாஸ்மாக் நகரம். நாங்க ஒவ்வொரு இதுலயும் இன்னைக்கு 10 ரூபா 12 ரூபா கூட்டுறோம். இப்போ மத்திய அரசாங்கம் ஒண்ணு பண்ணுது, அது மாதிரி பண்ணுங்களா நீங்க? மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? இன்னைக்கு புகைப்பிடிச்சா எங்க சின்னையா சொல்லியிருக்காரு, மருத்துவ சின்னையா சொல்றார், புகைப்பிடித்தால் 20,000 ரூபாய் தண்டம் விதிக்கணும். அந்த மாதிரி ஒண்ணு போடுங்க, தண்டம் விதிக்கணும். சிகரெட் கடைகளே இருக்க கூடாது தடை போட்டுருக்கலாமே. ஆமா போட்டிருக்கு, அதான் போடலையே. பேக்கெட் சர்க்கார் போடலையே. இல்ல இல்ல
பொது இடங்களில் சார் இது நீங்க ஒரு மத்திய கூட்டணி அமைச்சரவையில சுகாதார அமைச்சராக இருந்த ஒருவர் அவர் வரம்புக்குட்பட்டு செய்திருக்கிறார். இப்ப அவர் அப்படி இந்த மாநில அரசு என்ன வரம்புக்குள்ள அந்த வரம்புக்குள்ளதான் இந்த மாநில அரசு விழிப்புணர்வை குடிகாரனை உருவாக்குது. அதிமுக அரசாங்கமும் கண்டிப்பா குடிகாரர்களை உருவாக்குவதை தவிர இளைஞர்களை குடிகாராக்கி கொண்டிருக்கிறது, மாணவர்களை குடிகாராக்குறது. கும்மிடிபுணி பகுதியில் ஒரு ஊர்ல ஒரு மாணவன் 7வது படிக்கிறான். பாருங்க, எங்களுக்கு இந்த அரசுக்கு அம்மாவிற்கு பிடிக்காது 3 கள்ளச்சாராயம், கட்ட பஞ்சாயத்து, கந்து வட்டி, இது 3ஐயும் ஊக்கம் கொடுத்த கள்ளச்சாராயம் கந்து வட்டி கள்ளச்சாராயம் கந்து வட்டியை நீங்க ஒழிக்கிறதுல பிரச்சனை இல்ல. நல்ல சாராயம்ன்ற பேர்ல நீங்க சீமை சாராயத்தை விக்கிறத தடுப்பதற்கு அதுதான் இவங்க கேக்குறாங்க. கள்ளச்சாராயத்தை தடுக்க கேட்கல, நல்ல சாராயம்னு நீங்க அரசாங்கத்துல அதிகாரப்பூர்வமா விக்கிற ஒரு கடையை பூரணமா இழுத்து மூடுங்கன்னு கேக்குறாங்க. அதற்கு குடிக்காதீங்கன்னு உங்களுடைய நோக்கம் அதுதான் என்றால் குடிக்காதீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றதுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க? நான் மழலை கண்ணீர் என்ற செய்தி படத்தை எடுத்து அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறேன். குடிக்காதே என்பதற்காக நான் சீட்டாடாதவன், சிகரெட் எந்த ஆண்டுல இப்ப இந்த 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுல இந்த அரசாங்கம் பல 100 கோடி ரூபாய், 71,000 கோடின்றது 10,000 கோடியிலிருந்து 21,000 கோடி அதிகரிச்சிருக்கு. 6,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு. எந்த தொழில் உற்பத்தி அதிகமாகதோ இல்லையோ ஆண்டுக்கு 30% வளர்ச்சி இதுல இருக்கு. இந்த 3 ஆண்டுகள்ல என்ன பிரச்சாரத்தை இந்த அரசு செய்திருக்கிறது? நீங்க எழுதுனது எந்த வருஷத்துல நீங்க தயாரிச்சு கொடுத்தது? தயவு செய்து இந்த மது கொள்கை இருக்கிறது. இப்ப நான் இருக்கின்ற குடித்து விட்டு எழுதியவன் அல்ல ஐயா. உங்களை குடித்தவர்கள் யாரும் சொல்லல. ஒரு செய்தி அது பிரச்சனை இல்ல. தனிநபர்கள் குடிக்கிறார்களா குடிக்கலையான்றதுல விவாதம் அல்ல. ஒரு அரசாங்கம் என்ன செய்தது? அந்த அரசாங்கம் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? குடிக்காதீர்கள் என்று மக்களை நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய ஆர்குமென்ட் என்ன? விழிப்புணர்ச்சிக்கு ஒரு குழு இருக்கிறது. அவர் ஐயா அவர்கள் சொன்னதை போல அதற்கு உரிய மருத்துவர் இருக்கிறார்கள். அந்த குழு என்ன செய்ததுன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இந்த குழு என்ன, எத்தனை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்திருக்கிறது? ஊடகத்திலே பார்த்தா கூட கீழே அந்த பேர் வரும்போது, படம் வரும்போது கூட இங்க மது குடிக்க வேண்டும் குடிக்கிற ஒரு இது வந்தால் கூட வரும். அப்படி நம்ம எந்த அளவுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அது மட்டுமல்ல, ஐயா நான் பேச முடியுங்க. தமிழ்நாடு என்பது தனியான ஒரு நாடு அல்ல. தமிழ்நாடு என்று ஒரு அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் என்பது தான் மட்டுமே எதையும் எடுத்து சொல்ல முடியும், நடத்த முடியாது. அப்படி தனக்கே ஃபுல் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டிருக்காது. இந்தியா எப்படி இருக்கிறது? தமிழ் ஒரு மாநிலத்தின் நிலை என்ன? மத்திய அரசினுடைய பார்வை என்ன? ஒரு சின்ன தெளிவு கொடுங்களேன். இப்போ ஆயத்தீர்வை ஆயம் என்ற எக்ஸைஸ் இந்த குடி விஷயம் மதுக்கடையை திறப்பதா மூடுவதா அப்படின்றது மத்திய அரசு முடிவு செய்யறதா மாநில அரசு முடிவு செய்யறதா? மாநில பட்டியல்ல தான் இருக்கு. மாநில அரசு நாங்க மூடுறோம்னு சொன்னா மத்திய அரசு இல்ல இல்ல நீங்க திறந்தா ஆகும்னு சொல்ல முடியுமா? சரி, நாங்க மூடுறோம்னு சொன்னோமே, என்ன கதியாச்சு? எம்ஜிஆர் என்ன கொண்டு வந்தார்? இருங்க, அவர் சொல்ற நீங்க ஏன் இருங்க? நீங்க முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு முன்னோடியாக நாங்கள் கொண்டு வந்ததற்கு என்ன தீர்ப்பு வழங்கினீர்கள்? இது சரி என்று தெரிந்துதானே தொடர்ந்து எங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது. புரட்சி தலைவர் இவங்களுடைய அரசியல இன்றைக்கு இருக்கிறது காரணமே, ஆளுங்கட்சியா இருக்கிறது காரணமே மதுவை நாங்கள் விற்பனை செய்வதால் தான் எங்களுக்கு குடிகாரர்கள் வாக்களிக்கிறார்கள் என்கிற இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ஒரு பேசுறேன். அதாவது கேட்கிறார். ஒரு நிமிஷம் அவர் ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் ஒரு வியாதியஸ்தன் என்று சொன்னால் ஒரு காலை வெட்டி எடுத்து கூட உயிரை காப்பாற்றுகிற ஒரு டாக்டரை பார்த்தா ஒரு காலில் விழுந்து வணக்கம் செலுத்தி நன்றி சொல்லுகிறான். அப்படி இந்த துறை அந்த அளவிற்கு மோசமான நிலைக்கு போய்விட்டதை எடுத்து ஆங்காங்கு தாதாக்கள் மாவட்ட அளவிலே பெருமளவிலே அரசாங்கம் எடுத்து நடத்துவது மக்களை காப்பாற்ற. ஒவ்வொரு இதுலயும் பாட்டிலையும் அது குவார்டர் பாட்டிலா இருந்தாலும் ஆஃப் பாட்டிலா இருந்தாலும் ஃபுல் பாட்டிலா இருந்தாலும் சரி, அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா அரசாங்கம் போடு வெளியிடுது, மது நாட்டிற்கு வீட்டிற்கு உடலுக்கு தீமை விளைவிக்கும் போட்டிருக்குது, கேடுன்னு போடுது. இதை போட்டுட்டு
நீங்க நல்லா குடிங்கப்பா அப்படின்னு சொல்ற அரசாங்கம் தமிழ்நாட்டில் தேவையா? மதுவால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு தேவை முழு மதுவிலக்கா, நேரத்தை குறைப்பதா அல்லது விழிப்புணர்வா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். முழு மதுவிலக்கு என்று 64% நேயர்களும், கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை குறைப்பது என்று 7% பேரும், விழிப்புணர்வு என்று 29% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நீதிபதி சொன்ன கேள்வியின் அடிப்படையில் இந்த விவாதம். உயர்நீதிமன்றத்தில் இது பற்றி கேள்வி எழுப்பின போது இங்கிருந்த தலைமை நீதிபதி கங்குலியும் அல்லது இப்ராஹிம் கலிஃபுல்லா இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறவரும் இது அரசாங்கம் தான் இதை செய்யணும், இது கான்ஸ்டியூஷனை மீறின விஷயம் இல்லைன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போதும் டிகே ஜெயின் லோக்கூர் அந்த வழக்கும் டிராபிக் ராமசாமி போட்ட கேஸ்ல பூரண மதுவில கொண்டு வாங்கினப்ப அரசாங்கம் தான் செய்யணும், இது நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்க இப்போ இந்த நீதிபதி சொல்றாரு, இப்போ கேள்வி கேட்கிறாரு, இதன் மூலமா ஒரு விழிப்புணர்வு அவர் ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு கூட நம்ம வைத்துக் கொண்டாலும் அரசாங்கம் மது கடை திறந்திருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கமா நீதிமன்றமா? அரசாங்கம் அப்படி ஒரு வாய்ப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறப்ப அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கணும்? சுருக்கமாக உங்களுடைய நாளுடைய கருத்தையும் சொல்லுங்க. உங்களுடைய பல அறிஞர்கள் விரும்பிய ஒரு கேள்வியை தான் நம்ம நீதிபதியும் கேட்டிருக்கார். அந்த கேள்வியை குறை சொல்லலை. ஆனால் பாபா அம்பேத்கர் சொன்னார், இந்தியாவில் சட்ட நெறிமுறைகளும் சமூக நெறிமுறைகளும் என்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறதோ அப்போதுதான் ஜனநாயகம் வெற்றி பெறும். சமூக நெறிமுறைகள் ஒரு முறையாகவும் சட்ட நெறிமுறைகள் ஒரு இருக்கிற போது ஜனநாயகமும் வெற்றி பெறாது, அது மக்களுடைய முழுமையான ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்காது அப்படின்னு சொன்னார். அந்த வகையில தான் சொல்ற, புராண காலத்திலிருந்து சோமவான சூராபானு இன்னைக்கு அமெரிக்க நாடு, இங்கிலாந்து நாடு, உலக நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் அங்க மதுவிலக்கு அமல்படுத்தியா உயர்ந்திருக்கு இல்ல. அங்கெல்லாம் சராசரி ஆயுள் அதிகமா இருக்க, அங்கெல்லாம் மதுவிலக்கு இருக்கிறதுனாலயா அதிகமா இருக்கு. முடிச்சிருங்க என்ன. ஆனால் இங்கே சாதிய மேலாதிக்கம், சுரண்டல் தன்மை, ஏழ்மை, இவைகள் எல்லாம் இருக்கிற ஒரு சமூக கட்டமைப்பால வேதனைக்கு குடிக்கிறேங்கிறான், உடல் வலிக்கு குடிக்கிறேங்கிறான், ஏமாற்றத்துக்கு குடிக்கிறேங்கிறான், இவைகளை தீர்க்காத வரையில பேசிக் கொண்டிருப்பது இருக்க முடியாது. அதுவரையில் அந்த அரசியல் பேச்சு சமூக சீர்திருத்தம் அல்ல. அண்ணன் சேகு தமிழரசன் நல்ல கருத்து சொன்னாங்க. அதாவது ஏழைகள் சுரண்டல் போன்ற பிரச்சனைகளிலும் இன்றைக்கு இது போல குடிக்கிறது அதிகமாகறாங்க. அப்போ ஏழை இன்னும் ஏழையாக போவதற்கு தான் அரசாங்கம் இது போன்ற சாராய கடையில் திறந்து வைத்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சான்னா 90 ரூபாய்க்கு குடிச்சா அவன் வறுமைதான் மிஞ்சும். எனவே இதை ஒழிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற IAS IPS அதிகாரிகளுக்கு பெரும்பங்கு எதற்கு வேலைன்னு கேட்டா, எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்ல சார் ஒரு நிமிஷம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இந்த சாராய விற்பனையை, மது டாஸ்மாக் கடை விற்பனையை உயர்த்துவது என்பதுதான் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கம். IAS வைத்துக் கொண்டு மக்கள் கட்சி கூட்டணி சேராது. இது தேசிய கொள்கையாக அறிவிக்காத எந்த கட்சியோடும் இனி பாட்டாளி மக்கள் கட்சி நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை எவ்வளவு முக்கியமான பிரச்சனை இது. தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. கிராமங்களுக்கு சென்று பாருங்கள், கிராமத்தில் பெண்கள் அழுறாங்க, ஐயா உங்களுக்கு ஓட்டு நாங்க வரோம், நாங்க போய் நன்றி நன்றி திரு மற்ற 2 பேருக்கு வாய்ப்பு தர முடியல. ஒருவர் மது விலக்கு சார்பாகவும் ஒருவர் மது ஆதரவாகவும் மது விலக்கு வாய்ப்பு என்பதை பற்றி பேசுறீங்க. உங்கள் 2 பேர் உங்கள் 4 வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. கருத்து தெரிவித்த உங்களுக்கும் நன்றி. தெரிவிக்க இயலாமல் போன உங்கள் இருவரிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு தருணத்தில் விரிவாக பேசலாம். நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.